வணக்கம். இந்த சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 10/9/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் இனிய நாள். குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை. சப்தமி திதி மாலை 7:10 வரை. அனுசம் நட்சத்திரம் மாலை 5:13 வரை. சித்த யோகம் நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. மாலை 7:30 8:30 வரை. ராகு காலம் மாலை 3 4:30 வரை. குளிகை மதியம் 12 1:30 வரை. யமகண்டம் 9 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:04 மணிக்கு. சந்திராஷ்டமம் ரேவதி அஸ்வதி நட்சத்திரங்களுக்கு. ராசி மேசராசி. சமநோக்கு நாள். சந்திரன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராசி பலனுக்குள் செல்லலாம். மேசராசி. இன்றும் சந்திரன் விருச்சிகத்தில் தொடர்கிறார். ராசிநாதன் செவ்வாய் 3 அமர்ந்திருக்கிறார். எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும். சந்ததி விருத்தி, ஆயுள் விருத்தி உண்டாகும். அசையா சொத்துக்கள் மூலமாக வருவாய் உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் சேரும். எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் உண்டாகும். அசுபதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் என்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இது. வீண் வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. எல்லா வகையிலும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இது. இன்று நவக்கிரகங்களுக்கு விளக்கேற்றி வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். அடுத்ததாக ரிஷபராசி. ராசிக்கு 7 சந்திரன். ராசிநாதன் சுக்கிரன் 5 கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். பல வழிகளிலும் பண வரவு உண்டாகும். பேச்சில் கனிவு, சாதுரியம் ஆகியவற்றால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அந்தஸ்து உயரும். உறவினர் உதவியும் ஏற்படும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். நிம்மதி, சந்தோஷம் உண்டாகும். கல்வி கற்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். தாய் தந்தையருக்கு அசௌகரியம் ஏற்படும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமையவிருக்கிறது. வணங்க வேண்டிய தெய்வம் மங்களநாதர், மங்களேஸ்வரி. அடுத்ததாக மிதுனம். உங்கள் ராசிக்கு 6 சந்திரன். ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். எல்லா நலன்களும் உண்டாகும். ஆரோக்கியம் மேம்படும். பயணங்களால் நன்மைகள் ஓங்கும். நண்பர்கள் உதவி கிட்டும். விரும்பியதை அடையும் நல்ல நாள் என்று. ஆனாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தைரிய குறைவு, கோழைத்தனம் உண்டாகும். அரசு சம்பந்தமான விஷயங்களில் பயம் ஏற்படும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி. அடுத்ததாக கடகம். உங்கள் ராசிக்கு 5 சந்திரன். ராசிநாதனும் அவரே. இன்றைய நாள் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். மனக்கவலைகள் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் மனக்கசப்பு உண்டாகும். பயணத்தில் தடங்கள் ஏற்படும். பண வரவு சாதாரணமாகவே இருக்கும். செலவுகள் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. மொத்தத்தில் இந்த நாள் மகிழ்ச்சி தரும் நாள் அல்ல. இன்று குலதெய்வ வழிபாடு கோடி நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். சிம்ம ராசி. உங்கள் ராசிக்கு சந்திரன் 4ஆம் இடத்தில். ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார்கள். வயிற்று நோய், வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் ஏற்படலாம். தாயின் உடல்நிலையில் கவனம் வேண்டும். தூக்கம் குறையும். துர்சொப்பனம் ஏற்படும். மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கோபத்தால் சிரமங்களை சந்திக்கலாம். இன்று நீங்கள் தூங்கி எழுந்ததும் சூரிய பகவானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னிராசி. உங்கள் ராசிக்கு 3 சந்திரன். ராசிநாதன் 12 சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புத்தி கூர்மை, வாக்குவன்மை அதிகரிக்கும். உயர் ரக உணவு வகைகள் கிடைக்கும். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். பண வரவும் மேம்படும். மனதில் தைரியமும் சந்தோஷமும் உண்டாகும். ஆனாலும் அரசால் தொல்லைகள் ஏற்படும். செலவுகள் கட்டுப்படுத்த சிரமப்பட வேண்டியிருக்கும். சிவ பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள்.
துலாம் ராசி, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன், ராசிநாதன் சுக்கிரன், 12ல் கேதுவுடன் அமர்ந்திருக்கிறார். தனலாபம், குடும்ப சுகம், மனதில் நிம்மதி ஆகியவை குறையும். உடல் உபாதைகள் உண்டாகும். பணம் போதுமானதாக இருந்தாலும் செலவுகள் நெருக்கடிகளை தரும். தந்தையின் உடல்நிலையில் அக்கறை தேவைப்படும். மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வேலை தொழில் மந்த நிலையில் தொடரும். வாகனத்தில் செல்லும் போது கவனம் வேண்டும். இன்று நீங்கள் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர்களுடைய நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, உங்கள் ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் செவ்வாய் 8ல் அமர்ந்திருக்கிறார். பண வரவு, மன திருப்தி, உடல் ஒளிபெறல், வாகன யோகம், பெரியோர் நேசம், புத்திசாதுரியம், வாக்குவன்மை கூடும். புத்தாடை அணிகலன்களை அணிந்து மகிழ்வீர்கள். ஆனாலும் நோய்க்கான அறிகுறிகள் தோன்றும். சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. இன்று சிவ பார்வதியை வணங்கி உங்கள் நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி, உங்கள் ராசிக்கு 12ல் சந்திரன், உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வீண் செலவு, பணம் பற்றாக்குறை ஏற்படும். வீண் விரயம் ஏற்படும். வேளா வேலைக்கு சாப்பிட தோன்றாது. கோபத்தில் வம்பு தும்பை விலைக்கு வாங்குவீர்கள். பிறர் செய்த குற்றத்திற்காக நீங்கள் அவமானப்பட நேரிடும். பங்காளிகள் கை ஓங்கி நிற்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. மகர ராசி, உங்கள் ராசிக்கு 11ல் சந்திரன், 2ல் சனி அமர்ந்திருக்கிறார்கள். தன லாபம், எல்லா வகையிலும் நன்மைகளும் ஏற்படும். நோய் நீங்கி ஆரோக்கியம் ஏற்படும். கல்வியில் வெற்றி உண்டாகும். சந்தோஷம், சுகம் உண்டாகும். சந்ததி விருத்தி, ஆயுள் விருத்தி ஆகியவை ஏற்படும். தைரியம் ஓங்கும். தேவையான உணவுப் பொருட்கள் வீட்டில் நிறைந்திருக்கும். இன்று நீங்கள் விக்ன விநாயக பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கும்பராசி, உங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன், உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். அரசு ஆதரவு, முக்கிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும். நல்ல ஆரோக்கியம், புத்தி கூர்மை உண்டாகும். செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெறும். வேலை தொழில்கள் முன்னேற்றம் காணணும். கணவன் மனைவி உறவு பலப்படும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். இன்று நீங்கள் பரந்தாமனை வணங்கி நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீனராசி, உங்கள் ராசிக்கு 9ல் சந்திரனும் உங்கள் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லா வகையிலும் நற்பலன்களே நடைபெறவிருக்கிறது. தெய்வ பக்தி அதிகரிக்கும். புகழ் ஓங்கும். புண்ணிய காரியங்களில் ஆர்வம் ஏற்படும். நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சுகம், சந்தோஷம், உல்லாச பயணங்கள் ஆகியவை ஏற்படும். சகோதர சகோதரி உறவு பலப்படும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.